Hi students, welcome to IC Academy. So, video பண்ண மாமா நடிகர் சிலக்ஸ் தமிழ் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு எதை ரொம்ப முக்கியமா படிக்கணும், அதாவது எந்த யூனிட்ல இருந்து அதிக கேள்விகள் கேட்பாங்க, இதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்ட்டு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. மற்ற சிலபஸை கம்பேர் பண்றப்ப மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு தான் ரொம்ப மோஸ்ட் வாண்டட் வீடியோ. காரணம், நீங்க டெக்னிக்கலாவே 20 யூனிட் படிக்கிறீங்க, இது இல்லாம ஜிஎஸ்க்கு 10 யூனிட் படிக்கிறீங்க. ஓகே, மேக்ஸ் சேர்த்து சொல்றேன். இது இல்லாம நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டியும் படிக்கிறீங்க. அப்ப மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு தான் படிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அப்ப உங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ நான் பாக்குறேன். அதனாலதான் மோட்டார் வெஹிக்கிள் படிக்கணும் நிறைய பேர் கேக்குறீங்க. நான் இந்த வீடியோல ரொம்ப பர்டிகுலரா நீங்க இதை மட்டும் படிங்க, இதுக்கு அதிக ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த கண்டென்ட் இதுல படிங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன். தெரிஞ்சு பண்ணிக்கணும், வீடியோ கொஞ்சம் கடைசி பாருங்க. ஓகேவா? சேம் டைம் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு கம்மியான ஃபீஸ்ல. அது தமிழ்நாட்டிலே ஃபீஸ் நம்ம தான் கம்மியா வச்சிருக்கோம். சேம் டைம் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ஃபுல் கிளாஸ் நம்மள்ட்ட மட்டும் தான் கம்ப்ளீட்டா ரெடியா இருக்கு. சரிங்களா? ஃபீஸும் கம்மி, இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சேம் டைம் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா 7708197281 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? கைடன்ஸ் வேணா நீங்க இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம், கைடன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இப்ப மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல முதல்ல டெக்னிக்கல் பார்க்கலாம். ஓகே, நான் டெக்னிக்கல், ஜிஎஸ், தமிழ் எல்லாமே சொல்றேன். அது முக்கியமா எதை படிக்கணும்ட்டு உங்க டெக்னிக்கல் பார்க்கலாம். இப்ப டெக்னிக்கல்ல உங்களுக்கு 20 யூனிட் இருக்கு. அதுல மெக்கானிக்கல் 10 யூனிட், ஆட்டோமொபைல் 10 யூனிட். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சேம் டைம் 200 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதுல ஆட்டோமொபைல்ல இருந்து 100 கொஸ்டின் வரப்போகுது, மெக்கானிக்கல்ல இருந்து 100 கொஸ்டின் வரப்போகுது. இந்த 10 யூனிட்ல இருந்து 100 கொஸ்டின், அந்த 10 யூனிட்ல இருந்து 100 கொஸ்டின். ஆனா ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டு யூனிட்லயுமே ரெண்டு சிலபஸ்லயுமே காமனா உங்களுக்கு ஒரு 5 யூனிட் இருக்கு. இதுல இருக்க 5 யூனிட்டும் இதுல இருக்க 5 யூனிட் காமன். அப்ப நீங்க அந்த 5 யூனிட்டை படிச்சுட்டு பேலன்ஸ் 10 யூனிட்டை படிக்கணும். அப்ப நான் இப்படி சொல்றேன் என்னன்னா, இந்த காமனா இருக்க 5 யூனிட்ல இருந்தா 100 கேள்வி கேட்க போறாங்க. அப்படித்தானே? ஏன்னா ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் ஆவரேஜா 10 கேள்வி வரப்போகுது. அது ஒரு 8, 9, 10, 11 அப்படி லைட்டா மாறலாம், பிளஸ் மைனஸ் ஆகலாம். ஆனா ஆவரேஜா 10 கேட்க போறாங்க ஒரு யூனிட்ல இருந்து. அப்ப 20 யூனிட்ல இருந்து 200 கேள்வி, அது ஓகே. ஆனா இதுலயும் ஒரு 5 யூனிட், அதுலயும் ஒரு 5 யூனிட் காமனா இருக்குல்ல. அப்ப அந்த 5 யூனிட்ல இருந்தா 100 கேள்வி கேட்க போறாங்க. மீதி இருக்கிற 10 யூனிட்ல இருந்தா 100 கேள்வி கேட்க போறாங்க. அப்ப இந்த காமனா இருக்க யூனிட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் உங்களுக்கு 20 கேள்வி கேட்க போறாங்க. அந்த காமனா இருக்க 5 யூனிட்ஸ் இதுதான்: மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, ட்ரிபிள் இ, இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமிங். இந்த 5 யூனிட்ல இருந்து மட்டுமே 100 கேள்வி. அப்ப மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் படிச்சிருக்க ஸ்டூடண்ட்ஸ் நான் சொல்றேன், நீங்க அதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த 5 யூனிட்டை கண்டிப்பா படிச்சிருங்க. மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, ட்ரிபிள் இ, இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட். இந்த 5த்துலயுமே கூட இந்த ட்ரிபிள் இ கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் தான் கேம் சேஞ்சர். ஏன்னா இதுல இருந்து 20 கேள்வி வரப்போகுது, அதுல இருந்து 20 கேள்வி வரப்போகுது. இந்த 40 கேள்வி தான் உங்க வேலையை தீர்மானிக்க போகுது. ஏன்னா இதெல்லாம் கூட படிச்சிருவீங்க, நீங்க உங்களோட கோர் ஓரளவு படிச்செல்லாம் வச்சுக்கோம். இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும், இந்த கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமிங்கும் ட்ரிபிள் இ மட்டும். ஆனா நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல இருந்து 20 கேள்வி வரப்போகுது, அதுல இருந்து 20 கேள்வி வரப்போகுது. ஏன்னா இந்த யூனிட் அதுலயும் இருக்கு, அதுலயும் இருக்கு, இதுவும் இதுல இருக்கு, அதுலயும் இருக்கு. அப்ப இது ரெண்டும் சேர்த்து 40 கேள்வி கேட்க போறாங்க. ஓகேவா? மீதி இருக்க 170 கேள்வி அடிக்கிறது யாரு இங்க பிரச்சனை இல்ல, இந்த 40 கேள்வி தான் உங்களோட கேம் சேஞ்சர். புரியுதா? அப்ப இந்த 5 யூனிட்டை படிச்சு தீர்த்தரணும். என்ன சொல்ல வரேன்னா, இந்த 5ல இருந்து 100 கேள்வி கேட்க போறாங்கல்ல, 100க்கு 100மே அடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த 5 யூனிட் கொடுங்க. ஏன்னா இந்த 5 தான் அதுல இருக்கு, இதுலயும் இருக்கு. 100 கேள்வி இருக்கு இந்த 5 யூனிட்ல மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 10 யூனிட்ல இருந்து ஒரு யூனிட்டுக்கு 10 கேள்வி வீதம், 10 யூனிட்ல 100 கேள்வி கவர் ஆகுது. ஓகேவா? அந்த 5 படிச்சா 100 கேள்வி, இந்த 10 படிச்சா 100 கேள்வி. அந்த 5 படிச்சிருங்க. இப்ப இந்த 10க்குள்ள வருவோம். அந்த 5 கண்டிப்பா படிக்க சொல்றேன். இந்த 10க்குள்ள வருவோம். இதுல இந்த 5 ஆட்டோமொபைல் கண்டென்ட், இந்த 5 மெக்கானிக்கல் கண்டென்ட். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆட்டோமொபைல் படிக்கிறவங்கனாலும் சரி, மெக்கானிக்கல் படிக்கிறவங்கனாலும் சரி, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த 5 நீங்க படிச்சு ஆகணும். நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த 5 படிச்சிருங்க. அந்த 100 மார்க்கை தேத்திட்டு இந்த 5 படிச்சே ஆகணும் நீங்க. ஏன்னா இந்த 5ல இருந்து 50 கேள்வி வந்துடும். அப்ப 150 கேள்வியை நீங்க செக்யூர் பண்ணி ஆகணும். அதுக்கு அந்த 5 யூனிட்டை கண்டிப்பா படிக்கணும், இந்த 5 யூனிட்டை கண்டிப்பா படிக்கணும். இந்த 5 யூனிட்டை உங்களுக்கு விருப்பம் இருந்தா படிங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த 150 கேள்வியை நம்ம செக்யூர் பண்ணிட்டாலே போதும், ஒரு 50% நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். புரியுதா? மற்றபடி இந்த 5 யூனிட்ல 50 கேள்வி வரப்போகுது, நீங்க இதை படிக்காம போனாலே 10 கேள்வி அடிச்சிருவீங்க. ஓரளவு அப்படி இப்படி படிச்சுட்டு போனாலே 20 கேள்வி அடிச்சிடலாம். அப்ப எப்படி பார்த்தா 170 கேள்வி செக்யூர் பண்றதுக்கு இது ஒரு ப்ராப்பர் வேவா இருக்கும். நீங்க படிக்க போறது வெறும் 10 யூனிட் தான். இந்த 5 படிக்க போறீங்க. ஓகேவா? ஆட்டோமொபைலா இருந்தா இந்த 5 படிக்க போறீங்க.
மெக்கானிக்கலா இருந்தா இந்த 5 படிச்சுக்கோங்க. அந்த 5 கண்டிப்பா படிக்கணும். இந்த 5 படிச்சிருங்க, 10 யூனிட் முடிஞ்சு. ஏன்னா அது மெக்கானிக்கல்ல கொடுத்திருந்தது, இந்த ஆட்டோமொபைல்ல கொடுத்திருந்தது. புரியுதா? தெளிவா புரியுதா? அப்ப மெக்கானிக்கல் உங்களுக்கு இதுல இருந்து 50 கேள்வி, இதுல இருந்து 50 கேள்வி வரும். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 100 கேள்விக்கு செக்யூர் ஆயிருங்க. இந்த 50 கேள்வி எடுத்து படிச்சிருங்க. 150 கேள்வி நீங்க கண்டிப்பா அடிச்சே ஆகணும். ஓகேவா? நீங்க 20 யூனிட் படிக்கிறீங்கன்னு சொல்லல, இல்ல 10 யூனிட் படிக்க போறீங்க. அந்த காமனா இருக்க 5 இல்லாம இது 5 படிங்க, 10 யூனிட். இதுல இருந்து 50 கேள்வி வரும்போது அது 100 கேள்வி வரும்போது 150 கேள்வி முடிஞ்சு இங்கே. இதுல எதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ கூட படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கலாங்க, இதெல்லாம் படிக்கலாம். ஓகே, சோ அங்கங்க இங்க பிக் பண்ணி படிச்சுக்கோங்க. அந்த 100 அடிச்சிருங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 160 170 ஸ்டில் இதுல உங்களால எடுக்க முடியும், இப்ப படிக்க ஆரம்பிச்சா கூட. அதுக்கு கரெக்டா நீங்க சூஸ் பண்ணணும். தேவையில்லாத படிச்சுட்டு இருக்க தேவையில்ல. இந்த 5 முடிங்க, 100 கேள்வி எடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் இதுல உங்களோட கோரை ஃபுல்லா படிச்சுட்டு பேலன்ஸை தொட்டுக்கோங்க, அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இதுல ஏதாவது ஒரு யூனிட்டை மிஸ் பண்ணா பிரச்சனை இல்லை, ஏன்னா 10 கேள்வி தான். ஆனா இந்த யூனிட்டை மிஸ் பண்ணீங்கன்னா 20 கேள்வி போயிடும். புரியுதா? ஸோ நான் டெக்னிக்கலுக்கு தெளிவா சொல்லிட்டேன். அடுத்து அப்படியே மேக்ஸ் பார்த்தலாம். ரைட், மேக்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் லெஸ் தான் 4ல இருந்து 5 கேள்வி வரப்போகுது. புரியுதா? மென்சுரேஷன்ல இருந்து 3ல இருந்து 4 கேள்வி, HCFLCM இருந்து 2ல இருந்து 3 கேள்வி, டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து 2ல இருந்து 3 கேள்வி, APGP இருந்து 2ல இருந்து 3 கேள்வி, லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து 3ல இருந்து 4 கேள்வி கேட்பாங்க. பெர்சன்டேஜ்ல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின், ரேஷியோல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின். ஓகேவா? நீங்க இதை கூட்டி பார்த்தாலே ஒரு 20 தாண்டிடும். ஓகேவா? மொத்தமா மேக்ஸ் 25 கேள்வி. அது பார்க்க போற டாபிக்ஸ்லாம் நிறைய இருக்கும். நீங்க இந்த 9 டாபிக் மட்டும் பார்த்துருப்போம். இந்த 9 டாபிக் பார்த்தா நீங்க 20 தாண்டிடலாம். புரியுதா? முக்கியமா நீங்க இந்த 9 டாபிக்கை கண்டிப்பா பார்த்துடணும். ஓகே, இதை தாண்டி ஒரு சில டாபிக்ஸ் இருக்கு. இந்த நம்பர் சீரிஸ், அப்புறமா ஆவரேஜ், ஏஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரிங்களா? இந்த டாபிக்ஸ், ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரிலாம் டாபிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம், நானே சொல்றேன் வேண்டாம். இதை மட்டும் பார்த்துட்டு போங்க போதும். புரியுதா? இதை மட்டும் பார்த்துட்டு போங்க, வேற எதுவுமே வேண்டாம். இதை பார்த்தாலே 20 கேள்வி தாண்டிடலாம். புரியுதா? மேக்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து ஜிஎஸ் ஃபைனலா. ஜிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் 8ல இருந்தா 15ல இருந்து 18 கேள்வி கேட்க போறாங்க. புரியுதா? பாலிட்டில இருந்து 10ல இருந்து 12 கேள்வி கேட்பாங்க, சயின்ஸ்ல இருந்து ஒரு 10 கேள்வி கேட்பாங்க, எக்கனாமிக்ஸ்ல இருந்து 6ல இருந்து 7, ஜியோகிராஃபில 6ல இருந்து 7, ஹிஸ்டரியில 6ல இருந்து 7, ஐஎன்எம்ல 5ல இருந்து 6, யூனிட் 9ல 5ல இருந்து 6, கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 7ல இருந்து 8 கேள்வி கேட்கலாம். இப்படிதான் ஸ்பிளிட் ஆகும். புரியுதா? இப்படிதான் ஸ்பிளிட் ஆகும், மேக்ஸிமம் இப்படிதான் ஸ்பிளிட் ஆகும். இதுல நீங்க கண்டிப்பா என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த யூனிட் 8 பாலிட்டி எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது. இதை படிச்சிருங்க. ஏன்னா இந்த 2ல இருந்து மட்டும் ஒரு 25ல இருந்து 30 கேள்வி வந்துடும். 2 யூனிட்ல இருந்து மட்டும் 25ல இருந்து 30 கேள்வி வரப்போகுது. இது மேக்ஸிமம் ஃபுல்லா எடுக்க பாருங்க. ஓகேவா? அடுத்து எனக்கு தெரிஞ்சு நான் நேரா இங்க ஹிஸ்டரி ஐஎன்எம்க்கு போக சொல்லிடுவேன். ஓகேவா? ஹிஸ்டரி ஐஎன்எம்க்கு போக சொல்லிடுவேன். ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ ஏன்ஷியன்ட்டும் மெடிவலும் படிச்சீங்கன்னா ஹிஸ்டரி, மாடர்ன் இந்தியாவை படிச்சீங்கன்னா ஐஎன்எம், அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஹிஸ்டரினா, இதுதான். இதை ஃபுல்லா படிச்சிருங்க. ஓகே, இப்போ நீங்க இதை படிச்சீங்கனாலே ஒரு 40 கேள்வி தாண்டிடலாம். இந்த 1 2 3 இது 2 வச்சுக்கலாம், சரி 4 யூனிட். இதை படிச்சாலே 30 கேள்வி தாண்டிடலாம். புரியுதா? எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்ல நீங்க ஒரு 50 எடுங்க போதுங்க. 50 எடுங்க போதும். 75 கேள்வி 50 எடுங்க போதும். ஏன்னா மேக்ஸ்ல நம்ம ஒரு 20 தாண்டி இதுல ஒரு 50 நாள் 70,000, அங்க ஒரு 170னா போதும் இதுவே. புரியுதா? ஏன்னா இருக்கிற டைம்ல நான் சொல்றேன் 2 மாசம் தான் இருக்கு. இருக்கிற டைம்ல நீங்க முன்னாலே படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, நான் இருக்கிற டைமுக்கு சொல்றேன். ஓகேவா? இது ரெண்டையும் கண்டிப்பா படிங்க, இது ரெண்டையும் கண்டிப்பா படிங்க. மீதி உங்களோட விருப்பம். ஓகே, சயின்ஸ் எனக்கு தெரிஞ்சு விட்டுருங்க, வேண்டாம். நானே சொல்றேன் சயின்ஸ் வேண்டாம், விட்டுருங்க. அதுக்கு நீங்க இதை படிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட் எங்கெங்க படிக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த யூனிட் 8 யூனிட் 9 ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஓப்பனா சொல்லிட்டா, யூனிட் 8ங்கிறது இந்த ஹிஸ்டரி படிக்கிறீங்கல்ல, இது இந்த பாட்டு, இதை தமிழ்நாடு ஹிஸ்டரி தாங்க யூனிட், வேற ஒன்றும் இல்லை. இதை தாண்டி திருக்குறள் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அவ்வளவுதான். திருக்குறள் வந்து ஒரு 4 கேள்வி எனக்கு கேட்பாங்க. இந்த 15 18ல திருக்குறள் வந்து ஒரு 4 கேள்வி வந்துடும். புரியுதா நான் சொல்றது? இந்த ஹிஸ்டரியை நல்லா, தமிழ்நாடு ஹிஸ்டரியை நல்லா படிச்சுட்டு திருக்குறள் படிச்சிட்டீங்கன்னா இது முடிஞ்சு, அவ்வளவுதான் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி யூனிட் 9ன்றது இந்த எக்கனாமிக்ஸ் ஜியோகிராஃபில தமிழ்நாடு பார்ட்ட படிச்சீங்கன்னா அது முடிஞ்சு. இதை தாண்டி கரண்ட் ட்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தெரியணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அந்த விஷயங்கள். ஓகே, ரிசர்வேஷன் பாலிசி, சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா போதும். இதுதான். இது இல்லாம தமிழ்நாடு ஜியோகிராஃபி, தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ், இதை படிச்சா யூனிட் 9 முடிஞ்சிடும். ஓகே, அப்ப நான் யூனிட் 8 யூனிட் 9 சொல்லிட்டேன். மீதி இந்த கண்டென்ட்குள்ள வருவோம். இப்ப பாலிட்டினா அங்க என்ன சார் படிக்கிறதுனா 10th பாலிட்டி, 11th பாலிட்டி, 12th பாலிட்டி மட்டும் படிக்க போதும். பாலிட்டியில 10th பாலிட்டி, 11th பாலிட்டி, 12th பாலிட்டி மட்டும் படிங்க போதும், முடிஞ்சு போச்சு. புரியுதா?
அடுத்து சயின்ஸ் கொஞ்சம் இருங்க, நான் கடைசியா சொல்றேன். எக்கனாமிக்ஸ்க்கு 11th 12th எக்கனாமிக்ஸ் மட்டும் படிங்க போதும். எக்கனாமிக்ஸ்க்கு 11th 12th மட்டும் படிங்க போதும். ஜாகிரபி 10th ஜாகிரபி மட்டும் படிங்க போதும். இப்ப ஜாகிரபி வந்து 6 இருந்து 7 கேள்வி கேட்கறாங்க, ஒரு 7 கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோங்க. நீங்க 10th ஜாகிரபி மட்டும் படிச்சு போனா 5 கேள்வி வச்சிடலாம், அது போதுமே. கடைசி நேரத்துல அது போதுமே. அப்ப ஜாகிரபி 10th மட்டும் படிங்க, 10th ஜாகிரபி மட்டும் படிங்க. அதே மாதிரி இந்த ஹிஸ்டரி நம்ம ரெண்டுக்கும் சேர்த்தே சொல்லிட்டா, இந்த ரெண்டுக்கும் சேர்த்து 10th ஹிஸ்டரி 11th ஹிஸ்டரி 12th ஹிஸ்டரி போதும். 10th ஹிஸ்டரியில கூட முதல் 4 பாடம் வேண்டாம், ஓகேவா? அது இல்லாம மீதி இருக்கிற பாடங்கள் 11th ஹிஸ்டரி 12th ஹிஸ்டரி போதும். 10th ஹிஸ்டரி 11th ஹிஸ்டரி 12th ஹிஸ்டரி பட்டா இது ரெண்டுமே முடிஞ்சிச்சு. யூனிட் 9 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த விஷயங்கள். அப்புறம் கரண்ட் 2 அவ்வளவுதான். கரண்ட் அவர்ஸ்லாம் வேண்டாம், விட்டுருங்க, அது கரெக்ட் நேரத்தை பார்த்துக்கோ. இப்போ முடிவு பண்ணுங்க, இது ஈஸி தானே? எப்படி பார்த்தாலும் இந்த 2 படிச்சுன்னு சொல்லிட்டேன். இது 10th மட்டும் படிச்சாலே போதுன்றேன், என்ன 11th 12th மட்டும் படிச்சா போதுன்றேன். அப்ப சயின்ஸை விடுங்க, கரண்ட் அவர்ஸ் விடுங்க, மீதி எல்லாம் நம்ம படிச்சிடலாம். அப்ப கூட்டி பாருங்க 50 கேள்வி வந்துடும், முடிஞ்சு. அப்ப இருக்க கூட 2 மாசத்துல இதை ஈஸியா 50 கேள்வி எடுக்கலாம். ஆனா ஸ்மார்ட்டா படிக்கணும், எது தேவையோ அதை மட்டும் படிங்க, புரியுதா? 50 கேள்வி அழகா அடிக்கலாம். இதுல 20 மேல கண்டிப்பா அடிச்சிடலாம், இதை மட்டும் படிச்சுட்டு போங்க. இதை தாண்டி டெக்னிக்கலுக்கும் நான் தரமா சொல்லிட்டேன், ஓகே? அப்ப எப்படி பார்த்தாலும் 300 கேள்விக்கு நம்ம ஒரு 240 இருந்து 250 கேள்வி அடிக்க என்னவோ நான் ஈஸியா சொல்லிட்டேன், ஓகே? இதை மட்டும் பண்ணுங்க, இதை மட்டும் பண்ண 2 மாசம் போதுமானா போதும், ஓகே? சொல்ல போனா முழு சிலபஸ்ல அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா இதை மட்டும் இப்படி படிங்கப்பான்னு சொல்லியிருக்கேன். அதை மட்டும் கரெக்டா பிக் பண்ணி படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு வந்தது 2 மாசத்துல முடிஞ்சு. தேவையில்லாததெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்க வேண்டாம், தேவையில்லாத ரொம்ப வேண்டாம், ஓகேவா? அது நம்ம டைம் ரொம்ப சாப்பிட்டுரும். என்ன தேவையோ அதை மட்டும் பர்டிகுலரா படிங்க. நான் அழகா சொல்லியிருக்கேன், மார்க் வைஸ் சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். MBA கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். கொஸ்டின் பேங்க் மட்டும் தரோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் சேர்த்து தரோம். ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கு. PDF வந்து தரோம், PDF-ஆவும் தரோம், புக்காவும் தரோம், சாஃப்ட் காப்பியும் தரோம், ஹார்ட் காப்பியும் தரோம். எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம், புரியுதா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும்னா இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க ஒரு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.